காதல் ஒரு இளம் வாழ்க்கையில் இருந்து எடுக்கப்பட்டது. யாரும் அவளிடம் சொல்லவில்லை. அவளுடைய திசையில் மங்கலான ஒளி என்னும் ஒரு வன்முறை குற்றத்தில் அவள் அப்பாவியாக என்று கேட்டாள். அவளுடைய தந்தை ஏன் இறக்க வேண்டும் என்று அவள் நீல நிறத்தில் இருந்த ஆண்களிடம் கேட்டாள். யார் வாழ்வார்கள், யார் இறப்பார்கள்? நீங்கள் எப்படி தேர்வு செய்யலாம்? நீங்கள் முடிவு செய்யலாம் என்று கடவுள் சொன்னாரா? அவர் ஓடவில்லை என்று நீங்கள் பார்த்தீர்கள். என் அப்பாவிடம் துப்பாக்கி இல்லை என்பது ஒரு கிராமத்தின் நடுவில் தொலை தூர தேசத்தில் ஒரு ஏழை பையன் தனது முடிந்த பூமியும் படுத்திருக்கிறான். புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இளமையாக இருக்கிறான். அவன் வீட்டிருக்கிறான். பூமி நடுகிறது. அவன் தந்தை அவன் கையை பிடிக்கிறான். அழுகிறான். அவன் மனைவி இறந்து கொண்டிருக்கிறான். இப்போது அவன் இறக்க வேண்டியது. அவன் அப்பாவியாக என்று கேட்டான். இறக்க வேண்டி இருந்தது. இந்த வீரர்கள் எதற்காக இங்கு வந்தார்கள்? அவர்கள் அமைதிக்காக இருந்தால் ஏன் போர் இருக்கிறது? யார் வாழ்வார்கள், யார் இறப்பார்கள் என்பதை அவர்களால் தீர்மானிக்க முடியும் என்று கடவுள் சொன்னாரா? என் அம்மா எப்போதும் செய்தது எல்லாம் தம் குழந்தைகள் கவனித்துக் கொள்ள முயற்சிப்பதுதான். மக்கள் தங்கள் உயிரை இழப்பதை பார்த்து நாங்கள் அப்பாவியாக நிற்கிறோம். நமக்கு குரல் இல்லாதது போல் தெரிகிறது. யார் வாழ்வார்கள், யார் இறப்பார்கள் என்பதை நாம் தேர்வு செய்யதை நேரம். இது கடவுளால் மட்டுமே தீர்மானிக்க முடியும். எழுப்பினால் அவர்களிடமிருந்து அதை கேட்க வேண்டும். அவர்கள் அதை உன்னிடம் இருந்து கேட்க வேண்டும். அவர்கள் அதை நம்மிடம் இருந்து கேட்க வேண்டும். அவர்கள் அதை நம்மிடம் இருந்து கேட்க வேண்டும். நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடவுள் அதை தீர்மானிக்கட்டும். என் ஆன்மாவில் ஆழமாக அது என் விருப்பம். நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன். கடவுள் முடிவு செய்யட்டும். என் ஆன்மாவின் ஆழத்தில் பேட்டி நாம் ஏற்கனவே பொதுமானதாகிவிட்டோம். அவர்கள் உன்னிடம் இருந்து அதை கேட்க வேண்டும். அவர்கள் அதை உன்னிடம் இருந்து கேட்க வேண்டும். அவர்கள் அதை உன்னிடம் இருந்து கேட்க வேண்டும். நம்மால் முடியாது. நாம் ஏற்கனவே போதுமானதாகிவிட்டோம். அவர்கள் அதை என்னிடம் இருந்து கேட்க வேண்டும். என் சகோதரனாக அது என்னிடம் இருந்து அதிகமாக உள்ளது. என் சகோதரனாக பேட்டியின் காதலனாக நாம் ஏற்கனவே பொதுமானதாகிவிட்டோம். ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, என் ஆன்மாவின் ஆழத்தில் அன்பேவோ இல்லை. நீ ஏன் அதை செய்தாய்? ஏன் அதை செய்தாய்? தயவு செய்ததை விடாதே. ஓ இல்லை.